சார் அது மோதல்லாம் இல்லை சார், செயற்குழு கூட்டம்னா அப்படி பேசுறது தான். அவ்வளோ சுதந்திரமாக பேசுறதுக்கு அந்த கட்சியில் வந்து வாய்ப்பு இருக்குது, வழி இருக்குது. அவர் அப்பா இவர் மகனாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான விவாதங்களை பொதுவெளியிலே பேசிக்கிற அளவுக்கும் அடுத்த நாளே அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து மறுபடியும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க கட்சி தான் பாமக. சார் அன்புமணி அண்ணன் வந்து டாக்டர் படிச்சுட்டு டாக்டர் பட்டம் வாங்கிட்டு அவர் மத்திய அமைச்சராக இருந்தப்போ இந்தியாவில் வந்து போலியோவை எராடிகேட் பண்ணவர், 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வரதுக்கு அதுக்கு மூளையாக செயல்பட்டவர். அது எவ்வளோ பேர் ஐடியாஸ் கொடுத்துருந்தாலும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்தியா முழுக்க கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் அவர் தான். ஸோ அந்த மாதிரி பல சாதனைகள் செய்ய தகுதியுள்ள ஒரு மனிதர் தான் அவர். அவரை நீங்கள் குடும்ப அரசியலுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அவர் வந்து ஃபுல் குவாலிஃபைடாக அந்த கட்சியில் சின்ன வயசுலேருந்தே அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு குவாலிஃபைடாக தான் வந்தார். திடீர்னு நடுவில் வந்து அவர் போஸ்டிங் எடுக்கல. ஸோ ஒருவேளை அவர் வந்து அந்த மாதிரி ஒரு திறமையான மனிதர் ஐயாவுக்கு மகனாக இல்லைனாலும் நிச்சயமாக அரசியல் வந்து பெருசாக தான் வந்திருப்பார். ஸோ நீங்கள் அவரை வந்து குடும்ப அரசியலுக்குள்ளே காயின் பண்ணுறது சரியில்லை.